பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே இடமுண்டு, ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு வேத போதி வாசிக்கலாமா? ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று நகோமி மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். நகோமியின் குடும்பம் இஸ்ரேல் தேசத்திலிருந்து பஞ்சத்தின் நிமித்தமாய் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே அவளுடைய 2 மக்களுக்கும் பெண் கொள்ளுகிறார்கள். கடைசியில் நகோமியின் புருஷனும் 2 பிள்ளைகளும் மறித்து அவள் தனித்தவள் ஆனாள். அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆறுதல் செய்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று கேள்விப்பட்டவுடன், இனி என்ன, என் லைஃப் தான், என் பிள்ளைகள் போச்சு, என் புருஷனும் போனான், எல்லாமே போச்சு, இனி நான் அங்கே போய் என்னத்துக்கணும்? அவள் அங்கே இருக்கவில்லை, எழுந்தாள். தன் தேசத்துக்கு தேவன் தனக்கு தந்த தேசத்துக்கு தேவனிடமாய் திரும்பும்படி எழுந்து புறப்பட்டாள். அங்கே அவள் பெரிய ஆசீர்வாதமாய் மாறினாள். ரூத்தின் மூலமாய் தாவீதின் தாத்தா தான் ரூத்துடைய மகன். அன்பானவர்களே, பெரிய கோடீஸ்வரியானவள் ஏசப்பாவை பெரும் வம்சத்தை உடையவளாய் மாறுகிறாள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எங்கே இருந்தால் எவ்வளோ கஷ்டம், அடிபட்டு நாம் தப்பிதங்கள் செய்யும்போது அடிபட்டு கஷ்டப்படுத்தினாலும் நாம் அங்கே இருந்து விடாமல், இல்லை வேற வழிக்கு வேற இடத்துக்கு போக, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன, இது எதனால் நடந்திருக்குன்னு வேற வழிகளை தேடாமல் நாம் கர்த்தரிடமாய் திரும்ப வரும்படி எழும்புவோமானால், எழும்பினாலே போதும், அவர் அதை நம்மளை நடத்துவார். எழும்பினாலே போதும், கர்த்தர் நம்மளை நடத்துவார், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மளை நடத்துவார். அப்படியே நீங்கள் எழுந்திருங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படி வழி நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியா நாளுக்கா கூட கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபங்களை தாங்குவதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. அப்பா, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கஷ்டத்தும் எதனால் வந்தது, என்னுடைய பாவத்தினால், என்னுடைய அக்கிரமத்தினால், நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் என்று நினைத்து அப்பா உம்மண்டை வரும்படியா திரும்ப வரும்படியா எழுந்திருக்கிறாளோ உம்முடைய பிள்ளைகளை நீங்க கரம் பிடித்தீங்கப்பா. கொரோசுடைய கரத்தை பிடித்தவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, மகிமையான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கடலிட்டருவீராக. ஒவ்வொருடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோமப்பா. நெருக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.